கட்டாயத்து ஒன்றில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தாறுமாறான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிருக்காங்க. இன்னும் அந்த படத்துக்காக நிறைய படங்களை விட்டு கொடுத்துட்டு தான் கட்டாகுஸ்தி 2க்கு வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், ஃபுல் எஃபர்ட் போட்டது அதுதான், ரியலாக தான். விஷ்ணு விஷாலுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேன் வந்து பெருசாக இல்லை, ஆனால் எல்லா பேருமே அவருக்கு ஃபேனாக இருக்காங்க. அதுதான் அவருக்கு பெரிய கிஃப்ட். ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து ரஜினின்னு சொல்லி அவங்க பேர். 4 years லவ் பண்ணாங்க. மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் தெரியறது அவங்களுக்கு கேன்சர் அட்டாக் ஆயிருக்கு. ரஜினி வந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, ஒன்றா இருப்பாங்க. ஒரு டீ வாங்கினா 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஒரு சிகரெட்டு பிடிச்சாங்கன்னா இவர் பாதி இங்கே நடராஜர் பாதி பிடிச்சா, அப்படி ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. ஒர்க் பண்ணும்போது இங்கே அவர்களுக்கு ரஜினி அவர்களுக்கு என்ன ஒரு ஃபீல்னா, நம்ம கேன்சர் அதுக்கு லவ் பண்ணதுக்காக கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒரு பையன் இருக்கான். இதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க தான் கேட்குறாங்க, விஷ்ணு விஷால் கேட்கல. வேறு வழி இல்லை, சரி டைவர்ஸ் கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு தான் இவர் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர், அவங்க லேடி. ஸோ கேமுக்குள்ளேயே தான் போகுது. ஹலோ காந்தம் மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு இப்போ கட்டாகுஸ்தி 2ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா? கட்டாகுஸ்தி 2 நல்ல அருமையான படம், ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் படம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் நடக்கிற சில சுவாரஸ்யமான இது, அதுவும் ஒரு பிளேயிங் சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான் ஸ்கிரிப்ட் தான். கட்டாகுஸ்தி 1 பார்த்தீங்கன்னா 2022 வந்த படம். அதுவே நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு படம். அதுதான் ஒரு பெரிய பிரேக் அவருக்கு கிடைச்சது. பட் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நிறைய படம் பண்ணிட்டாரு, ஒரு கிரைம் த்ரில்லர் படம் நிறைய பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஜோனல்லேருந்து ஒரு பார்த்தோம்னா சில ஹீரோக்கள் வந்து தவிர்ப்பாங்க. ஆனால் இது என்னென்னா, ரஜினிகாந்த் சார் வந்து பண்ணுறது என்னென்னா, ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலாக ரொம்ப மாஸாக பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே போவார். ரஜினி சாருடைய ஃபார்முலா தான் நான் விஷ்ணு விஷால் அவர்கள் பார்க்குறேன் நான் இதை. பட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பிரமாதமான ஒரு மேட்டர், ஃபேமிலி ஓரியன்ட், எல்லா ஆடியன்ஸும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் தான் கொண்டு போயிருக்காங்க. பட் என்னென்னா கொஞ்சம் லாங் டியூரேஷன். 2022க்கு பிறகு இடையில சில படங்கள் பண்ணார், அது பெரிய அளவில் போகலை. ஆரியன் ஒரு படம் பண்ணார், அது அவருடைய பையனுடைய பேர், அவருடைய பையன் ஞாபகார்த்தமாக அந்த டைட்டில் வச்சார். அது நல்ல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம் தான், பட் பெருசாக ரீச் ஆகலை. ஆனால் இப்போ கட்டாகுஸ்தி 2 ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கார். ஸோ 4 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய படம். அதுலேயும் வந்து பார்ட் 1லேயும் பார்த்தோன்னா இவர் ப்ரொடியூசர், ஒரு தெலுங்கு ரவி தேஜா, அவங்க எல்லாம் சேர்ந்து 2-3 பேர் சேர்ந்து படம் பண்ணாங்க. பார்ட் 2 வந்து நம்ம ஐசிஆர் கணேஷ் சார் வந்து ட்ராவல் பண்ணாங்க. அப்புறம் இவர் கொஞ்சம் டேக்கப் எடுத்துக்கிட்டார், கையில் எடுத்துட்டு இவருடைய பேனரில் மிக்ஸ் பண்ணி அவருக்கு அந்த படத்துக்காக நிறைய படங்களை விட்டு கொடுத்துட்டு தான் கட்டாகுஸ்தி 2க்கு வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், ஃபுல் எஃபர்ட் போட்டது அதுதான், ரியலாக தான். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. அப்போ இது உள்ள வெளியில் வந்தது அப்படிங்கும்போது மக்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படும். நமக்கு ஒரு தனி இமேஜ் வரும். ஏற்கனவே அவருக்கு இமேஜ் இருக்குது. ஆனால் சில பேர் அதை அந்த இமேஜ் வந்து இன்னும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டேன்றாங்க, ப்ரொடியூசரோ டைரக்டரோ. அது பெரிய வருத்தத்துக்கு ஒரு செயலாக இருக்குது. பட் இது வந்ததுக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த படங்கள் போனால் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச லைன் அப் 2-3 படங்கள் அதை பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் சாரோட அப்பா வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்காங்க. இவர் ஏன் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரை பண்ணாமல் டக்குன்னு ஆக்டிங்க்கு வந்துட்டாரு? இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஃபேஷன் இருக்குமா. அவங்க அப்பா டிஜிபியாக பெரிய போலீஸ் ஆஃபீஸர் தான், மறுப்பதற்கு இல்லை. நினச்சிருந்தாங்கன்னா விஷ்ணு விஷால் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இப்போ இருக்கலாம். ஆனால் ரியலில் போக முடியல. ஸ்க்ரீனில் வந்து போலீஸை நிறைய பண்ணியிருக்கார். பட் அவருடைய ஃபேஷன் என்னன்னா கிரிக்கெட் தான். கிரிக்கெட் இவருடைய ஜூனியர் தான் அந்த ராபின் உத்தப்பாலாம். அவர் இந்தியா டீமுக்கு எவ்வளோ விளையாடி இருக்கார். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விளையாடினார். பட் அவர் இந்தியா டீமில் போய் விளையாடும் போது இவர் ஸ்டேடியத்தில் கேலரியில் உட்காந்து பார்த்த அனுபவங்களும் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம ஜூனியர் இருப்பார். ஏன்னா தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் செலக்டாக அவருடைய சூழ்நிலை மாறுச்சு. பட் அப்போ சில தவிர்க்க முடியாத ஆக்சிடெண்ட்லாம் அவருக்கு நடந்ததுனால இந்த கேமுக்குள்ள அவரால் உள்ளே போக முடியல. அப்போது போலீஸ் ஆஃபீஸராக அவர் போக விரும்பலை, அப்பா பெரிய டிஜிபி. பட் ஒரு பக்கம் பார்த்தோம்னா கிரிக்கெட் பிளேயரில் ஒரு பெரிய லெவலில் போகலான்னு பார்த்தாரு, அதுவும் போக முடியல. ஒன்று வேணான்னாரு, ஒன்று விருப்பப்பட்டார், ரெண்டுமே கிடைக்கல. இப்போ 3ஆவதாக என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அவருடைய ஃபேஷன் மீடியாக்குள்ள உள்ளவர். பட் ஆளும் ரொம்ப அம்சம் இருப்பார். சார் நீங்கள் சொன்னது மாதிரி அவ்வளோ ஹேண்ட்ஸமாக சூப்பராக இருப்பார், பாட்டு கம்பீரமாக இருப்பார். நமக்கு எப்போவுமே இந்த கரடு முரடான ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி ரகடு ஃபேஸாக இருக்கும். அதுதான் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். அதனால தான் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி உச்சத்துக்கு போனது காரணமே அவருடைய இந்த ஃபேஸ் ரகடான ஸ்டைல் இதெல்லாம் பண்ணும்போது தான். ஸோ அதனால் அவர் வந்து நிறைய படங்கள் போகும்போது ஃபேஷனாக மீடியாக்குள்ளே போகலான்னு ஆசைப்பட்டார். அப்போ அதை எப்படி போகலான்னு போது சுசீந்திரன் வந்து ஃபஸ்ட் அந்த ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. வெண்ணிலா கபடி குழுன்னு படம் வருது. அதில் வந்து இது கபடி பிளேயராக போகிறார். அப்போ அவர் நினச்சது நம்ம ஒரு பிளேயரு, கிரிக்கெட் பிளேயரு, சரி அதுக்குள்ளே போக முடியல, ஸோ கபடி இதுக்குள்ளே நம்ம போவோம், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இதுக்குள்ளே ஒரு பிளேயராக அது படம் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டா காமெடி
அவ்வளோ சூப்பராக இருந்தது. சூரி சூரிக்கு sir. அதுதான் பெரிய ஒரு இதாக இருந்தது. ஸோ Okay. அது சாங்ஸ் நல்ல ஹிட்டு, நல்ல ஸ்கிரிப்டும் இருக்குது, படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்போ என்னடா இத்தனை நாள் இந்த ஹீரோ எங்கடா இருந்தாங்கன்னா சுசீந்திரன் தான் அந்த கிரெடிட்டை கொடுத்தாரு ஒரு விஷ்ணு விஷாலுக்கு. விஷ்ணுன்னு வந்தாங்க, அப்புறம் தான் விஷால் ஆட் பண்ணி விஷ்ணு விஷால் மாறினார். இந்த படம் ஹிட்டு. Okay. வரிசையாக படங்கள் வருது. அதுல இருந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமும் செலக்ட் பண்ணுறாரு. ஸோ காமெடி படங்கள் பண்ணுறாரு. அப்புறம் ஃபேமிலி ஓரியன்ட் பண்ணுறாரு. முண்டாசு பட்டியெல்லாம் பிரமாதமான படம் உங்களுக்கு, அது அவ்வளோ ஜாலியாக இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்புறம் அந்த குலநெறி கூட்டம்னு நினைக்கிறேன், அந்த படம்லாம் உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ இதாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்புறம் எஃப்ஐஆர், அப்புறம் இன்று நேற்று நாளுன்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஸ் படம் ஒன்று பண்ணார். சூப்பர் படம். நீங்களாம் அதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது, அப்படி ஒரு படம் அது ஹிட்டு. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து கெட்டப்பும் கொஞ்சம் மாற்றுவார். ராட்சசன்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம், அவ்வளோ அருமையான கிரைம் த்ரில்லர் படம். கிளைமாக்ஸில் அவருடைய ஐடியா, இந்த கிளைமாக்ஸ் இப்படி வைங்கன்னு கொஞ்சம் மாற்றினார். ஸோ சில ஹீரோக்கள் வந்து சப்ஜெக்ட்டுக்குள்ள கடிச்சு குதறி தூக்கி போட்டுருவாங்க, அது படம் ஃப்ளாப் ஆயிடும். பட் இவர் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லார். ஆக்சுவலாக நீங்கள் விஷ்ணு விஷால் ஒரு ஆக்டரின்னு தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேறு உங்களுக்கு அப்படியே மைண்டில் ஓடும். ஒரு கதை சொன்னோடனே இந்த கதை லைனில் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு திங்க் பண்ணக்கூடியவர். பட் இவர் இது தயாரிப்பில் படம் பண்ணவங்க கூட ஒரு டைரக்டருக்கு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடியவர். அதுக்குள்ளே உள்ளே போக மாட்டார், ஒரு சஜஷன் ஆனால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் ஆக்டராக தான் நான் விஷ்ணு விஷாலை பார்க்குறேன். பட் கட்டாயத்து ஒன்றில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது தாறுமாறான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிருக்காங்க. இன்னும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எவ்வளோ ஜாலியாக போகுது என்னங்கிறது மாதிரியான ஒரு விஷயம். விஷ்ணு விஷாலுக்குன்னு அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேன் வந்து அது பெருசாக இல்லை, ஆனால் எல்லா பேருமே அவருக்கு ஃபேனாக இருக்காங்க. அதுதான் அவருக்கு பெரிய கிஃப்ட். சார் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய ஹீரோஸோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது வெளியே பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்காங்க, பட் அவங்களுக்குள்ள அவங்களோட லைஃப் விஷயமா பார்க்கும்போது பர்சனலி அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்போ இவரே பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும், எதனால இந்த மாதிரி நடந்திருக்கும் உங்களுக்கு? இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டோ விட்டுட்டோ 2வது கல்யாணத்தை ஜாலியாக பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவருடைய லைஃப் கேட்டால் உண்மையிலேயே இவர் மேலே தனி மரியாதையே வரும் பெண்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து ரஜினின்னு சொல்லி அவங்க பேர், ரஜினி நடராஜ். அந்த நடராஜ் யாருன்னா மனசாஜி நடராஜ்னா நிறைய பேர் தெரியும். அவர் ஆக்டர், ரஜினிகாந்த் அவர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரஜினி சார் வந்து தமிழ் இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா அது முக்கிய காரணமே நடராஜ். அவர் சொல்லி கொடுத்தது. 5 ஃப்ரெண்ட்ஸில் அவரும் ஒருத்தர். இப்போ அவருடைய பொண்ணு தான் ரஜினி. ரஜினி வந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, ஒன்றா இருப்பாங்க. ஒரு டீ வாங்கினா 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஒரு சிகரெட்டு பிடிச்சாங்கன்னா இவர் பாதி இங்கே நடராஜன் பாதி பிடிச்சா, அப்படி ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போது இவருக்கு நடராஜன் கல்யாணம் பண்ணி பண்ண பார்த்தோம்னா பொண்ணு பிறக்கும்போது ரஜினிகாந்த் அவருடைய பேர் தான் வைக்கணும்னு சொல்லி ஸோ ரஜினிங்கிற பேரை பொண்ணுக்கு வச்சார். பட் இங்கே ரஜினி அவர்களும் விஷ்ணு விஷாலும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேரும். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது. அது அப்புறம் வந்து லவ்வாக மாறிடுது அவங்களுக்குள்ள. லவ் பண்ணும்போது பார்த்தோம்னா மேரேஜ் பண்ணிக்கிறதா ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு விஷ்ணு விஷால். இப்போ அவங்க அப்பா இவங்க அப்பா இருக்கும்போது பார்த்தோம்னா பெரிய போலீஸ் ஆஃபீஸர். அவங்க இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸரோட பையனா எப்படி ஜாலியாக பேசிட்டு போயிடுவானா என்ன அப்படிங்கும் போதெல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் ரஜினியை கல்யாணம் அதை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு விஷ்ணு விஷால் சொல்கிறேன். பெற்றோருடைய சமூகத்தோடு தான் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 4 இயர்ஸ் லவ் பண்ணாங்க. மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் தெரியறது அவங்களுக்கு கேன்சர் அட்டாக் ஆகிருக்கு. அப்போ அவர் எல்லா பேரும் சொல்கிறாங்க கேன்சர் இருக்குது, மேரேஜ் இப்படி அப்படிங்கும்போது ஒரு சின்ன, ஏன்னா சில பேர் இந்த பொண்ணை அந்த இருக்கும்போதே மேரேஜை பல பிரச்சனை நிப்பாட்டுறதுக்கு பார்ப்பாங்க. பட் இப்படி ஒன்று இருக்கும்போது அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், எனக்கு அந்த ரொம்ப பொண்ணை பிடிக்கும், ரஜினியை பிடிக்கும். நான் இது தெரிஞ்சு லவ் பண்ணல, இது தெரியாமே நாங்கள் லவ் பண்ணியிருக்கேன், நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் ரஜினி தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணார். அது அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மனசு வேற யாருக்கு, எந்த ஹீரோக்கு வரும் உங்களுக்கு? ஜாலிக்காக செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் இவர் வந்து சொன்னவங்க காப்பாற்றணுங்கிறதுக்காக எல்லாருடைய முன்னிலையும் மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் லைஃப் நல்லா போகுது, ஒரு பையன் பிறக்கிறாங்க தான். பட் இவர் என்னென்னா இந்த மேரேஜ் லைஃப் இது அப்புறம் படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேயே போகுது. அவங்க நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து வச்சிட்ருக்காரு. பட் படங்களில் இவர் ரொம்ப கவனம் செலுத்தணுங்கிறதுனால இந்த நைட் அண்ட் டே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவர் ஒர்க் பண்ணுறார். ஒர்க் பண்ணும்போது இங்கே அவர்களுக்கு ரஜினி அவர்களுக்கு என்ன ஒரு ஃபீல்னா, நம்ம கேன்சர் இருக்குது, லவ் பண்ணதுக்காக கல்யாணம் பண்ணிட்டார், ஒரு பையன் இருக்கான், அவருடைய லைஃப் கேரியர் ஒன்று இருக்குது, இதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ இது நம்மளையே பார்த்துட்டு இருந்ததுன்னா அவருடைய கேரியர் ஸ்பாயிலர் இருக்காது, அவர் இந்த படங்களில் பண்ணட்டும்ங்கிறது மாதிரி எல்லாம் சேர்ந்தும்போது அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. ரஜினி விஷ்ணு விஷால் ஒரு பீரியட் வரும்போது வந்து டைவர்ஸ் பண்ணிடுவோன்றாங்க. இது விஷ்ணு விஷால் எதிர்பார்க்கல. என்னம்மா இப்படி போய் சொல்கிறேன் திடீர்னு, இல்லை நீங்கள் படங்களில் ஃபுல்லாக கவனம் செலுத்தி போங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட்டு அது இது இந்த அலைஞ்சிட்டு கேன்சர் இதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அந்த வார்த்தையை நீ சொல்லாத, எப்படிதான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், நல்ல ஹியூமன் அப்படின்னு. எஸ், இதுதான் விஷ்ணு விஷாலுடைய மனசு.
டிவோர்ஸே கிடையாதுன்ட்டார். அவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருந்துட்டாங்க. இல்லை வேணாம், நீ படங்களை கவனம் செலுத்தி நீ ஆக்ட் பண்ணு போவா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரொம்ப ப்ரெஷரில் தான் டைவர்ஸு அவங்க தான் கேட்குறாங்க. விஷ்ணு விஷால் கேட்கல, அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு டைவர்ஸ் வேறு வழி இல்லை, சரி டைவர்ஸ் கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு தான் இவர் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர், அவங்க லேடி. ஸோ கேமுக்குள்ளேயே தான் போகுது, அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ்லேயே தான் போகுது. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு சூழ்நிலை வருது. மேரேஜ் பண்ணுறேன். இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா ஹாப்பியாக, இன்னமும் வந்து நல்ல ஒரு மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாம் இருக்காங்க. பையன் அந்த ஆரியன் பையன் வளர்ந்துட்டான். இப்போ அதை இவர் விஷ்ணு விஷாலை பார்க்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் அதை செகண்ட் ஒய்ஃப் கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குன்னு நினைக்கிறேன், அது இருக்குது. அவங்க வருவாங்க போவாங்க. ஸோ அந்த லைஃப் போகுது. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். எஸ், பட் நல்ல பாண்டிங்கில் தான் இருக்காங்க. ஆனால் பையன் ஆச்சில் விடுவார் அவர். அவங்களோட ஆரியன், அவரோட பையன் ஒரிஜினல் பேர். அது சம்மந்தமாக தான் படமே ஆரியன் படம் வேறு எடுத்தேன். ஸோ அதனால் ஒரு நல்ல ஹியூமன் பி விஷ்ணு விஷால். அதனால தான் அவருடைய லைனப்பே ரொம்ப நல்லா இருக்கும். படங்களே நல்ல மெசேஜோட சொல்லக்கூடியவர் தான். இப்படி ஒரு மெசேஜ் நிறைய பேர் தெரியுமான்னு எனக்கு தெரியல. விஷ்ணு விஷாலை பற்றி சொல்லும் போது பார்த்தோம்னா எவ்வளோ கோடிகள் இருந்தாலும் செஞ்சாலும் அவர்களுக்குள்ள ஒரு வேதனை ஒன்று எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். பட் விஷ்ணு விஷால் இப்போ நிறைய படங்களில் கமிட் பண்ணுறாரு. அவருடைய பேனர் ஆரம்பிச்சிருக்காங்க. புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தர்றாரு. கஷ்டம்னு யாராவது வந்தானா ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நம்ம எப்படி ஃபீல்டுக்கு வந்தால் புதியவர்கள் வரும்போது கஷ்டப்பட்டு வருவான்னு நல்ல கதை இருந்தால் படம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு நிறைய லைஃப் கொடுத்துட்ருக்காரு. ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர் அதை. ஸோ அதனால் அது நீங்கள் கேட்டது மாதிரி மனசுக்குள்ளே 1000 சுமைகள் இருந்தாலும் அதை வெளில காட்டிக்காமல் இல்லை ஃபுல்லாக ஹீரோஸில் கலந்துட்டு போயிட்டுருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை தான். அதனால் அந்த மனசுக்குள்ள அந்த வழி போகாது. அதை வெளியில் கட்டாமல் ட்ராவல் பண்ணார். கட்டாகுஸ்தி 2. அதனால் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஸோ அந்த காம்பினேஷன் படம் இது. அதை ஒரு ஜாலியாக பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அதே போல் நடக்கும் நம்புகிறோம். சினிமா சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.